لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லஷம்சு எம்பகி. ஷம்ஸ் என்றது சூரியன், லா என்ற இல்லை, எம்பகி. எம்பகி என்று சொல்றது கூடும். அப்போ உம்மா ஈன எம்பகி கூடும், லா வந்து சுட்டி என்ன, லா எம்பகி என்ற கூடாது, கூடும். ஓ எம்பகி என்ற கூடும், லா எம்பகி என்ற கூடாது. லஹா ஹா என்ற அது, ஹா ல என்ற அதற்கு, அதற்கு கூடாது. எதுக்கு கூடாது? சூரியனுக்கு. சூரியனுக்கு கூடாது. சூரியனுக்கு லஷம்சு எம்பகி, சூரியனுக்கு அதற்கு கூடாது. சூரியனுக்கு, சூரியன் அதற்கு கூடாது. அப்படி இருக்கு, சூரியன் அதற்கு கூடாது. என்ன கூடாது? துதிரிக்க. ஓ துதிரிக்க, அந்துதிரிக்க. எதுக்கு கூடாதுன்றா நெருங்குவதற்கு. நெருங்குவதற்கு துதிரிக்க என்று சொல்கிறேன், நெருங்குறேன். எதுக்கு நெருங்குறதுக்கு? கமர, சந்திரனுக்கு நெருங்குறதுக்கு. அப்படின்றா சூரியனுக்கு கூடாது, சந்திரனுக்கு நெருங்குறதுக்கு. இப்படி உமா யோசிச்சு பாருங்க, சூரியன் உலகம் சுற்றி கொண்டு இருக்குது, சரியா? சந்திரன் உலகம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் இப்படி என்று சொன்னால் சரிதானே? பூமி வந்து என்ன நடக்குது? பூமி இங்கே சுற்றி கொண்டு இருக்குது. அதுபோல் சந்திரன் என்ன இருக்குது? இப்படி சுற்றி கொண்டு இருக்குது. இதுக்கு வாட்டையில் இதை ஒன்றும் என்ன இல்லை, அதில் ரோட்டில் தான் பெய்து கொண்டு இருக்குது. சும்மா சரி இதை சந்திரன் பூமியோட வந்து முட்டிச்சு, இல்லாட்டி பூமி பெய்து சூரியனோட முட்டிச்சு, இல்லாட்டி இது ரெண்டு இதுக்கு பதிலாக இதில் பட்டுச்சு, முழு உலகமே முடிஞ்சு. முழு உலகம் இல்லை, அந்த கேலக்சியே முடிஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் ரொம்ப என்னது கிராவிட்டி அது இதெல்லாம் சொல்லி ரீசன் சொல்லுவாங்க. அதில் ஒன்று ரெண்டு அது மனுஷன் கண்டுபிடிச்சது. அது கிராவிட்டி யார் உண்டாக்கினது? மனுஷன் உண்டாகல. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நிர்ணயம் செஞ்சுக்கிறான் இந்த எந்த லெவலில் ஓடணும்ட்டு. சுப்ஹானல்லாஹ். அது சரியாக ஓடிக்கொண்டிருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு என்றால் இன்றைக்கு சயின்டிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க, இந்த பூமிக்கு இதே ஈக்கிறதை விட கொஞ்சம் சூரியனோட கிட்ட ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே கரையாகிடுமா. ஈக்கிறதை விட கொஞ்சம் அந்த பக்கத்துக்கு போச்சுன்னு சொன்னால் அப்படியே ஐஸ் ஆகிடுமா. மனுஷனுக்கு வேலையா. இப்போ பூமி சூரியனுக்கு கொஞ்சம் கிட்டே ஆகிட்டு, கொஞ்சம் நல்லா கிட்டே ஆகிட்டு, அப்படியே கரையாகி சாம்பல் ஆகிடுமா, சூடு கூட்டி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 1வது பிளானட் வந்து இந்த இங்கே தானே, அதெல்லாம் வந்து அது மனுஷனுக்கு வாழையிலாம். சூரியன் கிட்டே இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு வாழையிலாம். இப்போ இந்த விடமிக்குது பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிற விடமிக்குது. அதை விடம் சுட்டின்னு உலகத்தில் தண்ணி இருக்குது, மரங்கள் எல்லாம் வருது. அதை விடத்தை பொறுத்து. சுப்ஹானல்லாஹ். அது கொஞ்சம் அதுவும் வந்து சொல்கிறாங்க, அது பூமியும் ஒரு கொஞ்சம் இப்படியே சைடுக்கு போய்த்தானே இருக்குது. அதுவும் சரியாக நேராக இருந்துன்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் பூமியில் மண் செதிப்பாங்கன்னுட்டோம். அது ஈக்கிற இடத்துல அதே மாதிரி சுற்றி கொண்டு இருக்கணும். அப்போ தான் அந்த மனுஷருக்கு உலகத்தில் வாழணும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் சந்திரனாலே மாற இம்பேக்ட். இதெல்லாம் நாங்கள் டீப்பாக படிப்போம், இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் படிக்க போகலை. சந்திரனால உலகத்தில் இம்பேக்ட். இன்றைக்கு வந்த உலகத்தில் இந்த கடலில் அலை அடிக்கிறது இருக்குது, அது சந்திரனில் வர அந்த கிராவிட்டி இம்பேக்டால் தான் சொல்கிறேன். சந்திரன் கிராவிட்டி இம்பேக்ட். சந்திரனை பார்த்து தான் சில மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிற இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க, சந்திரன் நீக்கிற இதை பார்த்து. சுப்ஹானல்லாஹ். அப்போ சில ஷிப்மெண்ட்ஸ், சில கடலில் போகிற கப்பல்களுக்கு கூட சில நேரத்துக்கு அதை டைட்ஸ் பார்ப்பாங்க, அதை ஈக்கிற விட. சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதான் நான் சொன்னேன், குர்ஆனை பார்க்குற ஒவ்வொரு மெத்தட்ஸ் அதில் ஒன்று தான். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை பற்றி சொன்னேன்டா நாங்கள் அது சூரியனை பற்றி பேர் படிக்கிறேன். சந்திரனை பற்றி சொன்னேன்டா சந்திரனை பற்றி பேர் படிக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா இஸ்லாம் வர முந்தி அந்த காலத்தில் ஈவன் அந்த இஸ்லாம் பரவ முந்தி மாற என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சயின்ஸும் ரிலிஜனும் வேறு வேறையாக தான் இருந்துச்சு. சயின்ஸும் ரிலிஜனும் வேறு வேறையாக தான் இருந்துச்சு. சயின்டிஸ்ட் இந்த சில விஷயங்களை படிக்க விடலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க என்ன, சூரியன் ஒரு கடவுள், கடல்ன்றது ஒரு கடவுள். அப்போ கடல்ன்றது கடவுள் என்றால் கடலை பற்றி படிக்க விடுவாங்களா? இல்லை, அது ஒரு கடவுளா, அதை பற்றி பேசக்கூடாது, சூரியனை பற்றி பேசக்கூடாது. சிலவங்க முந்தி காலத்தில் சொல்லி கொண்டு இருந்தாங்க உலகம் தான் நடுவில் இருக்குது, சூரியன் எங்கிற வாட்டையில் சுற்றி கொண்டு இருக்குது.
அப்படி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் படிக்க விடல ஏன்டா அவங்களோட கடவுளுக்கு எகெயின்ஸ்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ சூரியனை பற்றி படித்த ஒருத்தருக்கு விளங்கும் அது கடவுள் இல்லைன்னு, கடலை பற்றி படித்த ஒருத்தருக்கு விளங்கும் அது கடல் இல்லைன்னு, மாடை பற்றி படித்த ஒருத்தருக்கு விளங்கும் இது மாடு, இது மிருகம், இது கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறது விளங்கிச்சா. எப்போ இஸ்லாம் சொல்ல ஸ்டார்ட் ஆகிச்சோ அப்போ தான் மனுஷர் யோசிக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அடே இதுவில் நான் படிக்கணும், அல்லா சுப்ஹானஹு சொல்கிறேன், இதில் போய்ட்டு பாருங்கள், யோசிங்க. குர்ஆன் தான் மனுஷருக்கு திங்க் பண்ண பழகிச்சு. அதுக்கு பிறகு தான் அது சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. அதுதான் கோல்டன் ஈரா ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லுது, இஸ்லாமிக் கோல்டன் ஈரான்னு சொல்லுவாங்க. அதில் தான் மனுஷர் திங்க் பண்ணி ஸ்டார்ட் ஆகினாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொரு திங்க் பண்ணிவிட்டு இப்போ அல்லாஹ் அப்படியே மறந்துட்டு திங்க் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது தைக்கிற பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேம்மா, இது விளங்கித்தானே லஷம்சு எம்பாய். அது என்னது, இதெல்லாம் மதுரை ரோட்டில் தான் போய்ட்டு கொண்டிருக்குது. ஒன்று கொண்டு என்னது முட்டுது இல்லை, ஒன்று ரோட் ட்ரக் மாதிரி போகுது இல்லை. சும்மா இது சந்திரன் ட்ரக் மாதிரி பூமிக்கோ சந்திரன் ட்ரக் மாதிரி சூரியனுக்கோ போகுது இல்லை. அது ரோட்டில் தான் சுற்றி கொண்டிருக்குது. துதிரிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதுக்கு கூடாது. சூரியனுக்கு என்ன கூடாது, அது சந்திரனை ஓடெக் பண்ணல, அது அதில் ரோட்டில் போகணும், இது இதில் ரோட்டில் போகணும். அதே மாதிரி வளல்லையில் சாபிகுன் நஹார் வா, இன்னும் லெயில் என்று சொல்லி இரவுக்கு சாபிகுன் நஹார், அதுக்கு சாபிக்கு என்றே முந்திரை. எதை முந்தாது, பகலை அது முந்தாது. அப்படி என்று சொன்னால் என்ன, இரவு பகல் வந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இரவு பகல் உண்டாக்குறான், பூமியை சுத்த வச்சு அது இரவு பகல் உண்டாகி கொண்டிருக்குது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நிர்ணயிச்சிக்கிறானோ அந்த டைமுக்கு தான் நடந்து கொண்டிருக்குது. சுப்ஹானஹு அது இது ஒன்றுக்கு முந்தாது. அப்போ அது ரொட்டேஷன், அது மாதிரி அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பசந்தான் அதை இயக்க வச்சு கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் இதெல்லாமே மாறிச்சென்று சொன்னால் உலகமே அழிஞ்சிடும். அது போகிற ட்ராக் அங்கிட்டு இங்கிட்டு மாறிச்சென்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சமாக தூரமாக என்ன சரி ட்ராக் பாஞ்சிட்டு இது போய் வேறொரு இதோட இழுப்பட்டுது. இப்போ சூரியன் தானே பூமியை கிராவிட்டியால் இழுத்து கொண்டிருக்குது, புல் பண்ணி கொண்டிருக்குது. சும்மா சார் அதை கிராவிட்டி மாறிச்சு, லூஸ் ஆகிட்டு அது அப்படியே கலண்டு போய்துடும். என்ன முடிஞ்சு அட்ரஸும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். வக்குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். வா என்ற இன்னும், குல்லு என்ற எல்லாம், அனைத்தும், ஃபீ என்றா இல்லைன்னு எடுக்கலும், ஃபலக் என்று சொல்கிறா வட்டவரை. ஃபலக் என்று சொல்கிற சில தஃசீராளிகள் எழுதிங்கன்னா இப்படி ரவுண்ட் இல்லை, இந்த ஓவல் இப்படித்தானா இது போகிற ரூட். இது சூரியன் போகிற ரூட், துனியா போகிற இது எங்களோட துனியா பூமி போகிற ரூட் இது மாதிரி ரோடு ஒன்று தான் இது. அதுதான் ஃபலக்கம். ஒரு ஃபலக்கில் யஸ்பஹூன் என்ன செஞ்சு கொண்டே இருக்குது, நீந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா, இது எல்லாமே சூரியன் சந்திரன் இதுவல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் காணத்தில் வைக்கிற எல்லா நட்சத்திரமும் ஓடிக்கொண்டே தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து கொடுத்திக்கிற வட்டத்தில் அது ஓடிக்கொண்டே இருக்குது. எவ்வளோ நேரம் ஓடும், எவ்வளோ காலம் ஓடும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு டைம் ஒன்று நிர்ணயப்படுத்திக்கிறார். அதை டைம் வர காட்டியுமே அது முடிவு வர காட்டியுமே சுப்ஹானல்லாஹ். நீண்டன்னு சொன்னால் அதுதான் அதில் கடைசி நாள் நிற்கிறேன்னு சொல்கிறது. சில நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுது. அதே மாதிரி எங்களோட சூரியனும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். அதுதான் இதை முஸ்தக்கர், அதோட கடைசி நாள். சுப்ஹானல்லாஹ். இது சில ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இதில் இப்போ எனக்கு கண்டோன்னு என்ன வந்துச்சு, இந்த குல்லுன் ஃபலக் என்று சொல்கிற இது வட்டவரை தானே. இதை பாருங்கள், இன காஃப் லாம் ஃபா லா காம் சரிதானே. இப்படி பார்த்தா காஃப் லாம் என்ன நிறுத்திக்கன்னு பாருங்க. இன காஃபிக்குது, லாமிக்கு, அதுக்கப்புறம் ஃபாயிக்கு, அதுக்கப்புறம் லாமிக்கு, காஃபிக்கு தானே. இங்கிட்டால பார்த்தா காஃப் லாம் ஃபா லாம் காஃப். அடுத்த பக்கத்தால பாருங்க, காஃப் லாம் ஃபா லாம் காஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாண்டு. இது ஒரு பெண்டோரா என்னமோ பேரோடு சொல்லுவாங்க. அது இது சொல்கிறது என்ன வட்டவரை தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் வட்டமானது. ரெண்டு பக்கத்தால் பார்த்தாலும் ஒரே எழுத்து வேற உண்டு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நான் இதனையெல்லாம் வரும்னு சொல்லலை, இதுவரும் தஃசீராளிங்கள் எழுதிக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். வக்குல்லு அறிவுண்டு அப்படியெல்லாம் யோசிக்கிறது. வக்குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். சுப்ஹானல்லாஹ். எல்லாமே அதுக்கு அது என்னது, அது நீஞ்சு கொண்டிருக்குது. அதுக்கு தந்த ரோட்டில் தான் போய்த்து கொண்டிருக்குது.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நாங்களும் சரியான ரோட்டில் போய்து கொண்டு இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் வருது. ஃபீ ரெண்டுக்கும் நடுவில் வருது. அது இல்லாமல் தானே இல்லை நான் சொல்ல இந்த பா இதர இப்போ இது இல்லாட்டி தான் அது விளங்கும். அது ஃபா ரெண்டு பார்த்தாலும் குல்லு ஃபலக்கி அனைத்தும் வட்ட வரை